மதுரைக்கு அமித்ஷா வந்துட்டு போயிட்டாருங்க. அப்புறம் வந்ததுனால பரபரப்பான நிகழ்ச்சிகள் பல நடந்தது. இதில ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை ஆதீனத்திற்கு விளம்பரங்கள் ஜாஸ்தி இல்லையாம். ஒரு முன்ன மாரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து கட்சியில இருந்து கொஞ்சம் பேரும் புகழும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இவரால அது முடியல. அதனால என்ன செய்றாருன்னா, இலங்கையில உள்ள தமிழ் மக்களுக்கு தனி நாடு வேணுமாம். இவரு ஆதீனம். அமித்ஷாட்ட மனு குடுக்குறாரு. உடனே பரிசீலனை பண்ணி அந்த நாடு உடனே குடுத்துற மாட்டாங்க. என்ன இலங்கையில உள்ள தமிழர்களுக்கெல்லாம் ஒரு தனி நாடா குடுத்துற வேண்டியதானே. தமிழ்நாட்டில இருந்துக்கிட்டு, அதுவும் மதுரையில இருந்துக்கிட்டு, தமிழ்நாட்டு மக்கள பத்தி கவலைப்படாம, இலங்கையில உள்ள தமிழர பத்தி கவலைப்படுறார் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய விளம்பரம் இது. இவர் சைவ இனத்தை சார்ந்தவர். எங்களோட சேர்ந்தவர் தான் அவரு. அதனால சொல்றேன். இது உங்களுக்கு தேவையா? விளம்பரம் தேவையாய்யா சாமியாருக்கலாம்? அ இறைப்பணி ஆற்றுங்கள் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. எனக்கு தேவையில்ல. மக்கள் பேசுறாங்க. பல இந்து மக்கள் பேசுறாங்க. தமிழர் பேசுறாங்க. மதுரை வாசிகள் பேசுறாங்க. அரசியல்ல நுழையாதீங்க. அரசியல் பத்தி பேசாதீங்க. அசிங்கப்பட்டு போவீங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு? மக்கள். மதுரை மக்கள். அடுத்த வழியில வரேன்.